தொழுகைக்கு வருவான் காரை நிப்பாட்டிட்டு. ஒரு ஆள் தொழுகைக்கு வந்திருக்காரு, காரை நிப்பாட்டு தொழுகைக்கு வந்திருக்காரு. தொழுதுட்டு அவர் போகும்போது சாப்பாடு வாங்கி தரட்டுமா, காரெல்லாம் துடைக்கட்டுமான்னு ஹாஜா பாய் கேட்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் போறேன். அவர் போகும்போது முசாவா பண்ணிருக்காரு. போய் முசாவா பண்ணி நல்லா துவா இருக்கீங்களா, துவா செய்யுங்க, ஹஜ்ஜுக்கு போறேன்னு இருக்காரு. அவர்கிட்ட போய் அவர் கேட்டாரு, எந்த ஹஜ்ஜுக்கு போறீங்க, எப்ப போறீங்கன்னு கேட்டாரு. அதெல்லாம் தெரியல, ஹஜ்ஜுக்கு போறேன். எந்த டிராவல்ஸ்ல போறீங்கன்னு கேட்டிருக்காரு. அவர் டிராவல்ஸ்னா என்னன்னு தெரியாது அவருக்கு. இந்த கார்ல வந்தார்ல, இவர் டிராவல்ஸ் நடத்துறவர், இவர் எல்லாத்தையும் ஹஜ்ஜுக்கு அனுப்புறவர். முத்தவள்ளியை கூப்பிட்டு கேட்ட உடனே இப்படி சொன்ன உடனே ஒண்ணுமே செய்யல வந்தவர். ஹஜா பாய் உங்கள்ட்ட பேக் இருக்குதா அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஒன்னு பேக்கை வாங்கி 2 ட்ரெஸ்ஸை வாங்கி என் கூட வருவீங்களான்னு கூட்டு போயிட்டார் அவர். நான் போய் அவரை சந்திச்சேன், திண்டுக்கல்ல ஹஜ் சர்வீஸ் வச்சிருக்காரு. நான் அவரை போய் சந்திச்சேன். ஹாஜா பாய் ஊருன்னு அவர் அழுகிறார். நான் ஆயிரக்கணக்கான பேர்த்த ஹஜ்ஜுக்கு கூட்டு போயிருக்கிறேன், இவரை மாதிரி ஒரு மனிதரை நான் பார்த்ததில்லை. எல்லாம் முடிஞ்ச பிறகு லொஹருடைய தொழுகை காபாக்கு வர்றோம், தொழுகிறோம், தஜ்தாலே மௌத்தா போயிட்டார். எவ்வளவு பெரிய வாய்ப்பு. அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஓட்ட சைக்கிள் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா அல்லாஹ் அவரை எங்க கொண்டு போயிட்டான். சில பேர் 50 உம்ரா செய்யறோம், 50 உம்ரா, மவுத்து அங்க ஆகணும்னு. மவுத்து கிடைக்கல, இங்க வந்தா மவுத் ஆகும். 10 ஹஜ் செய்யறாங்க, அங்க மவுத்தா போகணும்னு. வாய்ப்பே இல்லை, இங்க வந்துதான் மவுத். மனிதர்களை யாரையுமே இவங்க தாழ்ந்தவங்க உயர்ந்தவங்கன்னு நினைக்காதீங்க. எல்லாரும் உலகத்துல எல்லாரும் உயர்ந்தவங்க தான், எல்லாம் நல்லவங்க தான். மற்றவங்கள நல்ல நிலைகள்ல பாருங்க. 4 ஆட்ரிபியூட்ஸை வாழ்க்கையில உருவாக்கி கொள்ளுங்க. 4 தன்மைகளை நம்ம வாழ்க்கையில இன்றைய கால